ரொம்பவே சத்தான இந்த முருங்கைக்கீரை ரசம் பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த துவரம் பருப்பை எடுத்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு முருங்கை இலையை நல்லா ஆஞ்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு திரும்ப ஒரு தடவை சுத்தமான தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவிக்கலாம். இப்போது அந்த வாஷ் பண்ண முருங்கை இலையை எடுத்து ஒரு பேனில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இது சின்ன இலையாக இருந்தாக்கா இதை விட சீக்கிரமாகவே குக் ஆகிடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போது ரசத்துக்கு பொடி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 4 பல் அளவுக்கு பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தோலோடவே சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்து தண்ணி வந்து கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிருக்கு. சாறு நல்லா இறங்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இந்த புளி தண்ணி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வேக வச்சுருக்க முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த தண்ணியோடவே சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச ரசம் பொடியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே தூக்கி இறக்கி மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் ரசத்தோட வாடை வெளியே போகாமல் இருக்கும். இப்போது வேறு ஒரு சின்ன கடாயில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கிறேன். நெய்யில் தாளித்தா ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் உருகினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்து சூடான ரசத்தில் கொட்டி கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுங்க. அப்போ தான் வந்து இந்த தாளிப்போட வாசனை, நெய்யோட இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் அந்த ரசத்தில் இறங்கி ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த முருங்கைக்கீரை ரசம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஹெல்தி. நார்மலாகவே ரசம்னாலே ஹெல்த்தி தான். பட் இது வந்து இன்னும் ஹெல்தி. உங்களுக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் சரி, மற்றபடி ஸ்டொமக்கில் வந்துட்டு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இப்படிலாம் இருந்தாக்கா இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடும். அண்ட் உங்கள் இம்யூனிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ரசம். நீங்கள் ரசம் வச்சு சாதத்தில் போட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு டம்ளர் வந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிங்கன்னா அது இன்னும் கூட ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.